Hello everyone, welcome to SSC Destiny. இப்போ 1 to 13 squares and 1 to 30 cubes ஃபுல்லாக நம்ம இந்த செஷனில் மெமரைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கொயர்ஸில் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49 8 ஸ்கொயர் 64 9 ஸ்கொயர் 81 10 ஸ்கொயர் 100. அதே போல் கியூப்ஸில் பார்த்தோன்னா 1 cube 1 2 cube 8 3 cube 27 4 cube 64 5 cube 125 6 cube 216 7 cube 343 8 cube வந்து 512 9 cube 729 10 cube 1000. ஓகே, இது வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ இதுக்கு பிறகு வரதா கொஞ்சம் நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அது எப்படி நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலான்றதை நான் ஒரு குட்டி ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். இப்போது 24 ஸ்கொயரை எப்படி நம்ம டக்குன்னு சொல்லலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர் வந்து 4 ஸ்கொயரு 16. ஓகே, 4 2s are 8 4 into 2 வந்து 8 into 2 வந்து 16. இதனோட ஆன்சர் வந்து 576. 24 ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 576. வித்தின் அ செகண்ட் நம்ம வந்து டக்குன்னு போட்டுடலாம். இதுக்கு மட்டும் இல்லை, இது வந்து எல்லா நம்பருக்குமே ஸ்கொயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே போல் கியூப்ஸ் பாருங்கள். கியூப்ஸ்க்கு ஒரு ஈஸியான ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா 1ஓட யூனிட் டிஜிட் 1 2னா 8. அதே போல் 8ஓட யூனிட் டிஜிட் 2. இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து 2ஓட யூனிட் டிஜிட் 8ஆக இருக்கும். அதே போல் 18ல் வரக்கூடிய இந்த 8ஓட யூனிட் டிஜிட் 2ஆக இருக்கும். இங்கேயும் பாருங்கள், 2ஓட யூனிட் டிஜிட் 8ஆக இருக்கும். இங்கே 28ல் வரக்கூடிய இதனோட யூனிட் டிஜிட் 2ஆக இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா 2னா 8ஆக இருக்கும், 8னா 2ஆக இருக்கும், 3னா 7 7னா 3. ரிமைனிங் இருக்கிற எல்லாத்துக்குமே 4னா 4 5னா 5 6னா 6 7னா 3. இங்கே சொன்னேன் இல்லையா, 3 வந்து 7ஆக இருக்கப்போ 7 வந்து 3ஆக இருக்கும், 8 வந்து 2ஆக இருக்கணும், இங்கே வந்து 2 வந்து 8ஆக இருக்கும், 9னா 9. மற்றதெல்லாம் அப்படியே தான் வரும். இந்த ரெண்டு இதுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து இப்படி வரும். ஓகேவா, மாதிரி அப்படியே தான் கண்டினியூ ஆகும். இப்போது இப்போ 11 கியூப் வந்து 1331, 13 கியூப் 2197. இப்போது இந்த 11ல் இருந்து இந்த 21 வரைக்கும் நமக்கு வந்து 4 நம்பராக தான் வரும். ஓகேவா, இந்த 22லேருந்து 30 வரைக்கும் தான் நமக்கு வந்து 5 நம்பராக வரும். ஃபைனா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இந்த நம்பர் கொடுத்து கியூப் ரூட்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாமில் நம்ம போயிட்டு யோசிச்சுட்டு போட்டுட்டு இருக்கக்கூடாது. முக்கியமாக சிம்பிளிஃபிகேஷனில் டைம் வேஸ்ட் பண்ணாமல், இப்போ 3னா நமக்கு 7ன்னு தெரியும். ஓகே, அப்போ வந்து யூனிட் டிஜிட் வந்து 7ன்னு வரும், 7. அப்புறம் இங்கே வந்து என்னது, இது 1ல் வந்திருக்கு, ஸோ 2, ஸோ 27 அப்படி நம்ம யோசிச்சு போட்டுருணும். அப்படி இல்லையா 19683, இந்த இதுக்கு வந்து இன்னொரு ட்ரிக் ஒன்று சொல்கிறேன். இட் வில் பி மோர் ஈஸி. இப்போ 19683 இதானே நம்மளோட நம்பர். இப்போ இதில் வந்து யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு 2 இதை கேன்சல் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து கியூப் ரூட்டு. 3னா 9 சொன்ன 7. 19 வந்து எந்த கியூப் ரூட்டில் வரும்? 1 கியூப் 1 2 கியூப் 8 3 கியூப் 27 ஆகிடுது. அதனால நம்ம 2 போட்டுக்கிறோம். ஸோ இட்ஸ் ஆன்சர் வந்து 27. இதே இது நீங்கள் எல்லா கியூப்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரூட் ஆஃப் 841 ஸ்கொயர் ரூட் நான் கண்டுபிடிக்க போகிறேன். 1னா ஸ்கொயர் ரூட்டு. ஓகேவா, ஸோ யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு இதை மட்டும் நம்ம பண்ணோம். ஸோ 1 வந்து எதில் வரும்? 1ம் வரும் 9ம் வரும். 1 ஸ்கொயர் 1 9 ஸ்கொயர் 81, அதனோட யூனிட் டிஜிட் 1. இப்போ 8ங்கிறப்ப நான் என்ன சொன்னேன், 8 வந்து எதனோட இதில் வரும்? 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9, கரெக்டா? அப்போ வந்து 2 2. அப்போது இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க, 2 + 1 3 2 3s are 6. ஓகேவா, 6ஐ விட இந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, அதனால நம்ம பெரிய நம்பர் கன்சிடர் பண்ணிக்கணும் ஃபார் ஸ்கொயர்ஸ். ஸோ 29 தான் இதனோட 841. 29 ஸ்கொயரோட ஆன்சர் வந்து 841. ஓகே, that's it. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ். இம்பார்ட்டன்ட் ஃபார் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் ரீசனிங் செக்ஷனில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப்ஸ் தெரியாமல் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பேசிக் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. 1 to 30 மெமரைஸ் பண்ணிடுங்க. இட்ஸ் மோர் பெஸ்ட். டூ சப்போர்ட் மை சேனல். பாய்.